புளியோதரை பண்ண போகிறோம். புளி காய்ச்சல் மிக்ஸு. இதுக்கு வந்து 2 லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். எடுத்து இதை சுடுதண்ணில் ஊற போட்டுக்கலாம். புளி காய்ச்சலுக்கு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகாய் 10, தனியா 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் வறுத்துக்கணும், எண்ணெய் எதுவும் விடக்கூடாது. லைட்டாக ரோஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தனியாவும் வெந்தயமும் போட்டுக்கணும். கருகிடக்கூடாது. நல்லா ஸ்மெல் வறுத்துக்கணும். தனியாக ஸ்மெல் வருது. இப்போ இதை இறக்கி தனியாக வச்சுக்கணும். அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுத்துக்கணும். லைட் கோல்டன் ப்ரௌன் வருது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். புளி காய்ச்சலுக்கு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடணும். தென் எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிக்குது. இதில் 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் இதில் போடணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ரோஸ்ட் ஆகும்போது லைட் ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே புளியை வந்து 1 கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சிடணும். நல்லா கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிடணும். வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய், தனியா இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுலேயே வறுத்து வச்ச பருப்பை வந்து ஆஃப் அதை க்ரோஸாக உடச்சி எடுத்துக்கணும். அதை ரொம்ப பொடி பண்ணக்கூடாது. நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் காஞ்ச மிளகாய், தனியா. இதில் பருப்பு
பருப்பை போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். அது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். காய்ச்சல் 50 மினிட்ஸாக ஓப்பன்லேயே அது கொதிச்சிருக்கு. எண்ணெய்லாம் மேலே மிதக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அதை பொடிச்சு வச்சுருக்க பொடியை தூரிடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சிம்லே கொதிக்கட்டும். இந்த பொடி போடும் போது வெல்லம் வேணும் அப்படிங்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. வேணான்றவங்க அப்படியே விட்டுடலாம். வெல்லம் விட்டால் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் அதில் இருக்கும். 2 நிமிஷமாக நல்லா ஓப்பனில் கொதிச்சிருக்கு. எண்ணெய் நல்லா மேலே மிதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிருந்தா எப்போ நமக்கு புளிக்காய்ச்சல் மிக்ஸ் வேணுமோ அதை அப்போ சாதத்தில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் ரெடி. 2 கப்பு ரைஸு ஆற வச்சுருக்கோம். இதில் இந்த புளியோதரை மிக்ஸு பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நிறைய காரம் புளிப்பு வேணுன்றவங்க நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லைட்டாக வேணும் அப்படின்னா லைட்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் அந்த மிக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணின பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாகனா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் புளிப்பு எதாவது வேணும்னா இன்னும் அதில் அந்த மசாலாவை ஆட் பண்ணி புளியோதரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸில் புளியோதரை பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. மிக்ஸ் பண்ண பிறகு டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு தெரியும். அதில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு தூவி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளியோதரை ரெடி.